ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இதெல்லாம் கொஞ்சம் கழுவி வைக்கலாம்ல. சாம்பார் அவன் டெய்லி இருக்கு டெய்லி சமூக நீதி விடுதியா இருந்தாலும் சரி, இல்ல மாணவிகள் தங்கி படிக்கிற மாணவிகள் தங்கி படிக்கிற பிசி வெல்ஃபேர் விடுதியா இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு தர கட்டுப்பாட்டுக்குன்னு ஒரு பர்சன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த தரக்கட்டுப்பாடு இருந்தா தான் இதை மெயின்டைன் பண்ண முடியும். அதுவும் வந்து பீரியாடிக்கலா வந்து ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கணும். அப்கோர்ஸ் மக்கள் பிரதிநிதிகளான எங்களோட வேலையும் அதுதான். பட் இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்தும் வந்து இதை கண்காணிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. பட் ஆனால் அது வந்து அவ்வளவு ஆக்டிவா வேலை செய்யலன்னு நான் நினைக்கிறேன். அதையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன். தேர் ஆல் வெரி குட் பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அவங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை வந்து நம்ம தெளிவாக செய்யணும். வார்டன்ட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரக்கூடாது. வார்டன்கிறவங்க வந்து அது ஒரு அரசாங்க பதவி கிடையாது. வீட்டெல்லாம் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட வெளி மாவட்டங்கள்ல இருந்தா வந்து தங்கியிருக்காங்க. அவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு வீடு இங்கே கிடையாது, அம்மா அப்பா இங்கே கிடையாது, சொந்தக்காரங்க இங்கே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க தான் வந்து ஒரு அப்பாவோட இடத்துல இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதையும் செய்யணும். பட் ஆனால் கம்ப்ளைண்ட்ல வந்து ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை சரி பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அதை சரி பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில வசதிகளையும் அவங்களுக்கு நம்ம விளையாட்டு சார்ந்து, படிப்பு சார்ந்து, புத்தகங்கள் சார்ந்து சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதை வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து இதெல்லாம் நடக்காதுக்கு முன்னே நான் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு தோழர் அவர்களை பார்த்தேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். பார்த்துட்டு இங்க இருக்கிற காலேஜ் வந்து நம்மளது ரொம்ப பெருசு. தமிழ்நாடு முழுக்க கவுன்சிலிங்ல இருந்து மாணவிகள் வந்து சேர்றாங்க. ஆனா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இதே வார்டன் என்ன சொல்றாருன்னா, இது 55 மாணவிகளுக்காக கட்டப்பட்ட விடுதி. ஆனா வந்து மாணவிகள் விடுதி அங்க மாத்திட்டு 100 மாணவர்களை வைத்திருக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம ஏற்கனவே அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்கோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பார்த்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு 2 பேருக்குமே வந்து விடுதியை புதிதாக இருக்கிற விடுதிகள் இல்லாம அட்ஜஸ்டண்டா புதிய விடுதி கட்டணம் நம்ம கேட்டிருக்கோம். கட்டுறதுக்கு இடமும் இருக்கு. அதை வந்து அமைச்சர் வந்து உடனடியா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் பண்ணி தரேன், பட்ஜெட் முடிஞ்ச உடனே அலாட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்குது. மாண்புமிகு அமைச்சர்கள் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. நமக்கு தெரியும் சமூக நீதித்துறை அமைச்சரை பத்தி. அவரு ரொம்ப ஒரு கள போராளி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து வந்தவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், ஒரு நீண்ட காலமா இருக்கிற ஒரு களப்பணியில் இருக்கக்கூடிய தோழர். அவரால் இதை எளிதில் புரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி ஏதாவது கேப் இருந்தால் நிச்சயமா அவரோட பேசி அவர் நிச்சயமா அதை சிறப்பா பண்ணணும் அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நினைக்கிறாங்க, முதலமைச்சர் அவர்கள் நினைக்கிறாங்க. இதுல வந்து ஓவராலா நிறைய பாலிசி சேஞ்சும் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி இருக்கு. அந்த நேரத்துல 50 ரூபாயில ஒரு சாப்பாடு போட்டு அது சத்துள்ள சாப்பாடா இருக்கிறது சரி, அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஏற்கனவே நாங்க மீட் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் பெரும்பாலான அமைச்சர்களை நான் தனிப்பட்ட முறையில சந்திச்சு பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம். பட் அதுல வந்து இந்த நிதி ஒதுக்கீடு வந்து அதுல இல்லை. அதை இப்ப நாங்க வந்து திருப்பியும் அதை சம்பந்தமான விஷயத்த அரசாங்கத்துக்கு எடுத்து போறேன். கரூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இதே நிதி ஒதுக்கீடு தான் வரும். அதை வந்து நம்ம சரி செய்ய வேண்டி இருக்கு. அதை நிச்சயமா சரி செய்யணும். அவங்க 4 கிலோமீட்டருக்கு 2 பஸ், ஒன்னு பஸ் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு அப்போஸ் ஃப்ரீ, பசங்களுக்கு இல்லை. அது மாதிரி 2 பஸ் மாற்ற வேண்டி இருக்கு. ஸோ அதை நம்ம பேசணும். நம்ம புதுசா கட்டுற ஹாஸ்டல்ல அங்க காலேஜுக்கு பக்கத்திலேயே இடம் இருக்கும், அங்கேயே கட்டிடலாம். பட் அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றதுக்கான முயற்சி செய்யணும். அதே மாதிரி இது கார்பரேஷனும் கொஞ்சம் வேலைகளை பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற தண்ணி ஃபுல்லா அங்க தேங்கி நிக்குது. அது வந்து ஹாஸ்டல் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பொதுமக்களையும் பாதிக்கும். ஸோ அதையும் செய்ய வேண்டி இருக்கும். அதையும் நாங்க எடுக்கிறோம். பட் ஆனா வந்து மாணவர்களோ மாணவிகளோ இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி இருக்க, அரசு விடுதிகள்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு திருப்தியான முறையில அவர்கள் தொடர்ந்து படிக்கிறதுக்கு, பணியாற்றுறதுக்கு, விளையாடுறதுக்கு உள்ள வழியில நம்ம வந்து இந்த விடுதிகளை நடத்தணும். அதை புதிய அரசாங்கம் நிறைய ரிஃபார்ம் பண்றாங்க. நிச்சயமா இதையும் நம்ம பண்ண சொல்லலாம், பண்ணுவாங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.